அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் புது ஸ்ட்ராட்டஜிஸையும் இன்ட்ராடேயில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான புது தகவல்களையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள்லாம் நிறைய பிகினர்ஸுக்கும் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிவிட்டு அது நல்லா ப்ராஃபிட்டும் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திகிட்டு இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே. இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்காக சொல்லித்தரப்போகிறேன். ப்ளஸ் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே வரைய வேணாம், ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஒரு என்ட்ரியை எப்படி எடுக்கிறது, எடுத்த என்ட்ரி சரியான என்ட்ரியா தவறான என்ட்ரியா நம்ம ஹோல்டு பண்ணி எப்படி லாங் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லி தரப்போகிறேன். நிறைய பேர் என்ட்ரி எடுத்துருவீங்க. என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகும் மேலே போகும், பயத்தில் என்ன பண்ணிவிடுவீங்க, சரியான என்ட்ரி எடுத்தாலுமே அதை உங்களால் லாங்காக கொண்டுட்டு போக முடியாது. நான் இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம், நீங்கள் எடுத்த என்ட்ரி சரியாக அதை லாங்காக எவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஒரு சரியான என்ட்ரியை எடுத்துகிட்டு தைரியமாக எப்படி ஹோல்டு பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, 10 நிமிஷத்தில் வீடியோ போடுங்க ப்ரோ, 15 நிமிஷத்தில் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு, 5 நிமிஷத்தில் போடுங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு மார்க்கெட்டை எப்படிங்க சொல்லித்தர முடியும்? எனக்கு ஒன்றும் புரியல. இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அப்படிலாம் முடிக்கக்கூடிய விஷயம் மார்க்கெட் கிடையாது. ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தோன்னா அதை புரிகிற மாரி அழகாக எளிமையாக சொல்லி கொடுத்தா மட்டும்தான் மற்றவங்களுக்கு புரியும். சரிங்களா? அப்படி சொல்லி கொடுக்கறதுனால தான் நம்ம வீடியோஸ் இவ்வளோ தூரம் ரீச் ஆகுது. எல்லாருமே நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் ஷார்ட்டாக போடுங்கிறீங்க. ஒரு விஷயத்தை ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துட்டு புரியாமல் அரையும் குறையுமெல்லாம் சொல்லி கொடுக்குறது எனக்கு பிடிக்காது. ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தோன்னா அது முழுவதும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம். சரிங்களா? ஓகே. நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல்களை நல்லா பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு 10 நண்பர்களுக்காவது இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோட முடிவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் தான். யூஸ்ஃபுல்லாக இல்லைனா நம்ம சேனலை நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். எப்போதும் சொல்கிறதா. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துடுறீங்க. ஒரு நண்பர் சொல்லுவார், சார் நான் ட்ரேட்லாம் எடுத்துட்டேன் சார், ட்ரேடு எடுத்த உடனே என்னோடய ட்ரேடு கீழே போகுது சார், எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னா, நீங்கள் எடுத்தோடனே ஒரு ட்ரேடு கண்டினியூவாக மேலே போய்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ட்ரேடு எப்போதும் சரியான ட்ரேடாக இருக்காது. நீங்கள் எடுத்த என்ட்ரி கண்டினியூவாக ப்ராஃபிட்டே கொடுத்துக்கிட்டே போணுச்சுன்னு வச்சுங்களேன், அது எப்போ வேணாலும் டொப்புன்னு கீழே விழுந்துடும். அது ஏன்னா எப்போயாவது மொமெண்டம் ஸ்பீடாக இருக்கிற நேரத்தில் 100க்கு 95% அந்த மாரிக்கு நடக்க வாய்ப்பு இல்லை. ஒரு 3லேருந்து ஒரு 5% தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மொமெண்டம் ஸ்பீடாக இருக்கும்போது, அந்த மொமெண்டம் ஸ்பீடாக இருக்கும்போது நான் என்ட்ரியே எடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோடய வியூவாக இருக்கும். ஏன்னா எப்போ வேணாலும் அந்தமாரி கண்டினியூவாக உங்களுக்கு நீங்கள் என்ட்ரி எடுத்த வேகத்துக்கு மார்க்கெட் மேலேயோ கீழேயோ நீங்கள் சொல்கிற டைரெக்ஷனில் போணுச்சு அப்படின்னா அது வேகமாக போகும். அதே அளவுக்கு எவ்வளோ வேகமாக இருந்தாலும் கீழே விழுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அந்தமாரி ட்ரேடு என்ட்ரி எடுத்திங்கன்னா எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருதோ அதே அளவுக்கு லாஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை அனுபவிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அதை அனுபவிச்சிருக்க நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே. மார்க்கெட்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க, அந்த ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுன்னா மட்டும்தான் அது கிராஜுவலாக மேலே போகும் அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் எடுத்த ட்ரேடு சரியான டைரெக்ஷனில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இண்டிகேட்டரு ப்ளஸ் இண்டிகேட்டர்னு சொல்கிறத விட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸு அப்படிங்கிறத கூட சொல்லலாம். நான் அழகாக அதை அருமையாக இப்போ உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். நீங்கள் எடுக்கிற இடம் இந்த இடத்துல எடுத்திருப்பீங்க, மேலே ப்ராஃபிட்டுக்கு போவோம், கொஞ்சம் லாஸ் வரும். அது ஏன் வருதுன்னா பையர்ஸும் செல்லர்ஸும் சேர்ந்து நடக்கிறது தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்விங்கு. ஒரு பையர் இருந்தாங்கன்னா ஒரு செல்லர் இருப்பாங்க. பையர் மட்டுமே இருந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது எவ்வளோ தூரம் போகும்? குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே பையர்ஸ் மட்டுமே இருந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் மேலே போகும். அதுக்கப்புறம் அதெல்லாம் மேலே போக முடியாது. பையர்ஸும் செல்லர்ஸும் இருந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா தான் அந்த ஸ்விங் இருந்துக்கிட்டு இருந்தால் தான் மார்க்கெட் கண்டினியூவாக மேலே போயிட்டே இருக்கும். கண்டினியூவாக ஒரு மார்க்கெட் ஒரே லைன் பிடிச்சா மாரி போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மொமெண்டம் ரொம்ப நேரம் நிற்காது. டக்குன்னு இம்மிடியேட்டாக சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் எடுக்கிற இடத்துல மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுன்னா அந்த பயம் இருக்க தான் செய்யும் எல்லாருக்குமே. அந்த இருக்கக்கூடிய இடம், நீங்கள் எடுக்கிற இடம் சரியான என்ட்ரியா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா? அதை தான் நான் இப்போ சொல்லித்தரப்போகிறேன். இப்போ நீங்கள் எடுத்த என்ட்ரி சரியான என்ட்ரியா தவறான என்ட்ரியா அது தெரிஞ்சிட்டாலே நீங்கள் ஹோல்டு பண்ணிவிடுவீங்க. ஒரு லாங்காக ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு அந்த ட்ரேடு உதவியாக இருக்கும். சரி தானே? ஓகே. ரொம்ப நான் இழுக்க வேணான்னு நினைக்கிறேன். சொல்ல வேண்டிய விஷயத்த ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த பிவோட்டுங்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் ஒன்று இருக்குது. நான் இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பிவோட் ட்ரெடிஷ்னல் ஆட்டோ அப்படின்னு இருக்கும். நீங்கள் இண்டிகேட்டரில் போய் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு இண்டிகேட்டர் இருக்குது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இண்டிகேட்டரு. அதை நான் அடுத்தது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். எல்லாருக்கும் புரிகிற மாரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன்னா அடுத்து வரவங்களுக்கு
நெக்ஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குறது அப்போ தான் புரியும். ஏற்கனவே பிவோட்டை பார்க்காதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிவோட்டில் வந்து ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். பிவோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் டேஸ்க்கு பிவோட் வச்சுக்கலாம். லாஸ்ட்டு 3 டேஸ்க்கு நான் வச்சுருக்கேன். அதே நேரத்தில் பிவோட்டு S1 S2 S3 S4 S5 வரைக்கும் இருக்கும். R1 R2 R3 R4 R5 வரைக்கும் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து R4 R5லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். பிவோட்டுங்கிறது 3 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் மட்டும் வச்சுக்கிட்டேன். R1 R2 R3ங்கிறது ரெசிஸ்டன்ஸு, S1 S2 S3ங்கிறது சப்போர்ட்டு. ஓகே, நான் 3 மட்டும்தான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். மார்க்கெட்டு எப்போதுமே வந்து ஓப்பன் ஆகிற இடம் எங்கே அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் வந்து நீங்கள் இந்த லைன்லாம் ஃபஸ்ட்டு பார்க்க வேணாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிவோட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். பிவோட் லைனு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா R1 லைனு, இந்த இடத்துல S1 லைனு. சரிங்களா? மார்க்கெட் வந்து பிவோட்டுங்கிறத நான் அந்த இடத்துல போட்டுடுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லி காமிக்கிறேன். இது பிவோட்டு, இது R1, ஓகே, R1, இது வந்து S1. ஓகே, இந்த பிவோட்டை வந்து பார்த்துக்குங்க, பிவோட் பாயிண்ட். ஓகே, இதுதான் பிவோட் பாயிண்ட்டு. மார்க்கெட் வந்து எப்போதும் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா பிவோட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். நல்லா நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். சரிங்களா? நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பிவோட் பாயிண்ட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் வந்து பிவோட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா பிவோட்டுங்கிறது ஒரு மார்க்கெட்டோட சென்டர் பாயிண்ட்டு. பிவோட்டுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். பிவோட்டுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் இன்றைக்கி செல் ட்ரெண்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கே சப்போர்ட் எடுக்கும், எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சப்போஸ் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரில் ஓப்பன் ஆகிட்டு பையிங் ஆகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கேப் டவுனுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 5 to 15 மினிட் என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக வாட்ச் பண்ணணும். ஓப்பன் ஆகிற இடம் வந்து ஒன்று செல்லிங் ப்ரெஷரில் ஓப்பன் ஆகலாம், அதே நேரத்தில் குளோபல் கியூசஸ் மூலியமாகவும் ஓப்பன் ஆகலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து S1ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரலாம். ஒரு கேஸ் இப்படி நடக்கும், ஒரு வாய்ப்பு. அப்படி இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, பிவோட்டில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் S1 நோக்கி வந்துச்சு அப்படின்னா டவுன் டைரெக்ஷனுக்கு போகும். இப்படி வந்து S1 சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி S1 உடைச்சிது அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகும். ஓகேங்களா? இன்னொன்று, இதை நான் வந்து இந்த லைனை வந்து டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து ரெட்டாக மாற்றிக்கிறேன். ஓகே, நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறக்கூடிய டீச்சிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக புரியும். ஓகே, இது டவுன் சைட் டைரக்ஷனுக்காக ஒரு வாய்ப்பு. அடுத்தது மார்க்கெட் வந்து எப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிவோட்டில் ஓப்பன் ஆகுது. பிவோட்டில் ஓப்பன் ஆன மார்க்கெட் பிவோட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னு கூட வச்சுக்குவோம். சப்போஸ் பிவோட்டில் ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவலை பிரேக் பண்ண பார்க்குது, பிரேக் பண்ணிவிட்டு மோதிட்டு கொஞ்சம் கீழே வரும், வந்துட்டு திருப்பி மோதி மேலே போணுச்சு அப்படின்னா இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துகிட்டு R1 வரைக்கும் போகும். இந்த இடத்துல மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் இருக்குன்னா பை ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். பிவோட்டுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் பிவோட்டுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, உடச்சிட்டு மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது ஒரு ட்ரெண்டு. அடுத்தது S1க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னா S1க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு S1 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே போணுச்சுனாலும் அந்த இடம் வந்து செல் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து R1க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா R1ல் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி மேலே போணுச்சுன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து பிவோட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, பிவோட்டுக்கு கீழே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு
நான் 5 மினிட்டில் வந்து மார்க்கெட்டை வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு 5 மினிட்டில் இந்த இடத்துல வச்சுருக்கேன். மார்க்கெட் என்ன ஆகிருக்கு, இந்த லெவலில் ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிவோட்டை ரெசிஸ்டன்ஸ் எடுக்க தான் போகுது. அது வரைக்கும் தான் மார்க்கெட்டே நடந்திருக்கு அன்றைக்கி ஃபுல்லாக. என்ன நடந்திருக்கு, அன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து சப்போர்ட் 1 டச் பண்ண வர பார்க்குது, வரல. லாஸ்ட் டே மேலே போய் பிவோட்டை எடுக்க பார்க்குது அப்படின்னா பிவோட்டுக்கு தான் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதேமாரி இன்னொரு நாள் வந்து காமிக்கிறேன். மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, பிவோட்டுக்கு மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. பிவோட்டுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு பிவோட்டை டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு பிவோட்டை உடச்சிருச்சு. பிவோட்டை உடச்சிருச்சுன்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, அதுக்கப்புறம் டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. S1 வந்துட்டு அதுக்கப்புறம் S2வும் வந்துருச்சு. ஓகேங்களா. இதே வந்து அப் ட்ரெண்டுக்கு ஒரு நாள் நான் வந்து காமிக்கிறேன். அப் ட்ரெண்டுன்னு வச்சுங்களேன், இங்கே பாருங்கள், பிவோட்டுக்கு மேலே மார்க்கெட் வந்து இதுவும் வந்து டவுன் ட்ரெண்டு தான். R1க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு R1 மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு R1 ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு பிவோட் வரைக்கும் வந்துருச்சு. இதுவுமே வந்து செல்லிங்க்கான இது தான். நான் இப்போ வந்து பிவோட் வந்து ஒரு 3 நாளைக்கு தானே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 5 டேஸ்க்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து அப் ட்ரெண்டுக்கான இதை நம்மளால் பார்க்க முடியும். சரி, ஓகே. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு, இன்றைக்கி வந்து பாருங்கள் February 6 அன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, பிவோட்டுக்கு கீழே, பிவோட் பாயிண்ட் இதே இருக்குது, பிவோட்டுக்கு நியரஸ்ட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல எக்ஸாக்டாக பிவோட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு பிவோட்டை உடச்சிட்டு மேலே போயிட்டு திருப்பி இங்கே வந்துட்டு திருப்பி R1க்கு போயிருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு, பிவோட்டுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணுதுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அதே போலவே இந்த இடத்துல வந்து பாருங்கள், பிவோட்டுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. பிவோட்டுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிவோட்டை போய் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு சஸ்டெயின் பண்ண முடியல. மார்க்கெட் வந்து என்ன ஆகிட்டு பிவோட்டை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே விழுந்துருச்சு. சரிங்க சார், ஓகே, நீங்கள் இது சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியணும் சார் அப்படின்னா நான் இன்னொரு இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இண்டிகேட்டரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் பேரை வந்து உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து உங்களோட இண்டிகேட்டரில் நீங்கள் ட்ரேடிங் வியூவிலேயே நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கனாவே வந்துடும். இதில் இண்டிகேட்டரில் STEX ப்ராக்கெட்டில் வந்து 10 HLX இதை நீங்கள் பினான்ஸுக்கு யூஸ் பண்ணுறது, பிட்காயின் USDக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு பிட்காயின் இந்தமாரி இதுக்கும் எப்படி ஒர்க் ஆகுது, கிரிப்டோவுக்கு எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் தெளிவாக இப்போ லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம மார்க்கெட்டுக்குமே வந்து அழகாக சூப்பராக ஒர்க் ஆகுது. இதை உங்களுக்கு ஒரு நீங்கள் டூலாக யூஸ் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, இந்த டூலை வந்து நீங்கள் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களோட இண்டிகேட்டரில் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தெளிவாக நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு காமிச்சேனே, இந்த இடத்துல வந்து இந்த இதுமாரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டரில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா பாருங்கள். இந்த மாதிரி க்ரீன் லைன் வந்துடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் வந்து அட் டைரக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். 5 மினிட்லேயே வச்சு பாருங்கள் மார்க்கெட்டை. இந்தமாரி ரெட் கலர் லைன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து செல் டைரக்ஷனில் இருக்குங்கிறத அதுவே காமிச்சிரும். நீங்கள் டே ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? க்ரீன் லைனுக்கு மேலே கேண்டில்லாம் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா பை டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டே இருக்கும். எப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதோ அப்போ ரெட் சிக்னல் மாறிடும். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு February 9க்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டைரக்ஷன் கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. காலையிலே ஓப்பன் ஆனோன்னே என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஓப்பன் ஆனோன்னே ஃபஸ்ட்டு 9:20 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பை சிக்னல் காமிச்சிருக்கு. பை சிக்னல் காமிச்சிட்டு மார்க்கெட் வந்து இந்த பை சிக்னல் காமிச்சிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் பையிங்கில் இருந்திருக்கு, பையிங் காமிச்சிருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து அன்னைக்கு டே லோவை பிரேக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு 5 மினிட் 15 மினிட் லோவை பிரேக் பண்ண உடனே என்ன ஆகிடுச்சு, செல் சிக்னல் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மார்க்கெட் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக செல் சிக்னலில் இருந்திருக்கு. எப்போ செல் சிக்னல் சேஞ்ச் ஆகிருக்கு, 9:50. இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோன்னா டபுள் டாப் ஃபார்மேஷனாகவும் இருக்கும். இந்த டபுள் டாப் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சுனாவே நம்ம வந்து அன்றைக்கி டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம். அதே மாதிரி ப்ரீவியஸாக வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன லெவல் எந்த இடத்துல ஓப்பன் ஆகியிருந்தாலும் சரி, ஓப்பன் ஆகியிருக்கிறது 9:15
இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பை சிக்னல் காமிச்சிருக்கு. இருந்தாலும் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு 5 to 15 மினிட் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணல. மார்க்கெட் பிவோட்டோட லோவை பிரேக் பண்ணோன்னே செல் சிக்னல் ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே செல் சிக்னல் தான் மார்க்கெட் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது, இது வந்து ஒரு இண்டிகேட்டர் தான். எப்போதுமே வந்து இது வந்து ஒரு பிகினருக்காக நான் சொல்லித்தரேன், இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே நான் சொல்கிறது தான், இண்டிகேட்டருங்கிறது வந்து ஒரு சைக்கிளில் உள்ள தேர்டு வீல் மாரி. சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிற வரைக்கும் அதை நீங்கள் வச்சுக்கணுமே ஒழிஞ்சு, அந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்ட முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த வீலை வந்து எடுத்துகிட்டு ஓட்டுறது தான் நல்லாயிருக்கும். சைக்கிளை நீங்கள் மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிற வரைக்கும் இந்த இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டர்லாம் எடுத்து விட்டுடுங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து எதுவுமே தெரியாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிவோட்டுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணால் அந்த இடம் வந்து என்ன சொல்லுது, பை சிக்னல் காமிக்குது பார்த்தீங்களா. பிவோட்டுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணால் பை சிக்னல், பிவோட்டுக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா செல் சிக்னல். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். அதேமாரி இந்த இடத்துல வந்து பாருங்கள், பிவோட் இருக்குது, பிவோட்டுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணால் செல் சிக்னல். பிவோட்டை நோக்கி எப்போ மார்க்கெட் மேலே வர பார்க்குதோ அந்த இடத்துல பை சிக்னல் காமிச்சிருச்சு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு மேலே வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல பை சிக்னல் கொடுத்துருச்சு. அப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பை சிக்னல் காமிக்க ஆரம்பிச்சோன்னா மார்க்கெட் வந்து பை சிக்னலுக்கு வந்துருச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு பொசிஷனை எடுத்து தைரியமாக ஹோல்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் இதை 5 மினிட்டாக இருந்தாலும் சரி, 15 மினிட்டாக இருந்தாலும், பிவோட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த லைனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு அந்தந்த டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாரி மாறிடும். பிவோட்டுக்கு மேலே மார்க்கெட் இருந்தால் மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் இருக்கும், பிவோட்டுக்கு கீழே இருந்தால் செல் ட்ரெண்டில் இருக்கும். மார்க்கெட் வந்து என்ன ஆகும், பிவோட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு பிவோட்டை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போணுச்சுன்னா R1க்கு ஃபஸ்ட்டு போகும், அதுக்கப்புறம் R2க்கு போய்டும். சப்போஸ் மார்க்கெட் பிவோட்டுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா பிவோட்டர் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்னு பாருங்கள். பிவோட்டர் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு S1 வரைக்கும் வரும். அப்படி S1 பிரேக் பண்ணால் S2 வரைக்கும் போகும். இதுக்கு நீங்கள் எந்தவித சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நீங்கள் மார்க் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. சார் என்ன தான் இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரணும்னா ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தால் தான் சார் முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க மார்க்கெட் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். நம்ம வந்து ஃப்ரீ அக்கௌண்ட், டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ரெஃபரல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து அலைஸ்பிளோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நம்ம ரெஃபரல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்ன சார் பெனிஃபிட் அப்படிங்கிறத கேட்பீங்க. நீங்கள் வந்து இந்தமாரி டைமிங்லாம் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் வந்து அப் டைரெக்ஷனில் இருக்கா டவுன் டைரெக்ஷனில் இருக்கான்னு எங்களுக்கு வந்து ஒரு தகவல் சொன்னால் நல்லாயிருக்கும் சார். எந்த இடத்துல என்ன மாதிரியான செக்டார் வந்து இன்றைக்கி நல்லாயிருக்கு, நிஃப்டி நல்லா இருக்கா, பேங்க் நிஃப்டி நல்லா இருக்கா, ஃபின் நிஃப்டி நல்லா இருக்கா, எப்படி எந்த செக்டாரை வந்து நம்ம இன்றைக்கி அணுகலாம், எது நல்லா இருக்குது, இந்த இடத்துல வந்து நம்ம வெயிட் பண்ணலாம், மார்க்கெட் வந்து பை டைரெக்ஷனில் இருக்கா செல் டைரெக்ஷனில் இருக்கா அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம ரெஃபரல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம தனியாக வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு ஆள் 7 அக்கௌண்ட் வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, 7 இல்லை 10 அக்கௌண்ட் கூட ஒரு ஆள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் மாரி தான், ஃப்ரீ டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் தான். தமிழ் கஸ்டமர் கேர் இருக்குது, ஃபுல் சப்போர்ட் இருக்குது. அதே நேரத்தில் ப்ரோக்கரேஜ் வெரி லோ ப்ரோக்கரேஜ் இருக்குது. ஃப்ரீ ப்ரோக்கரேஜ் ஆஃபர் கூட ஒரு சில நேரத்தில் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு சில பேருக்கு. அந்த லக் இருந்தால் உங்களுக்கும் அது கூட கிடைக்கும். சரிங்களா, நம்ம ரெஃபரல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் ஹவர்ஸில் உங்களுக்கு ஸ்பெஷல் சப்போர்ட்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றின தகவல்களையும் நான் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து நம்ம ரெஃபரலில் வந்து டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன். உங்களை மேக்ஸிமம் வந்து லாஸ் ஆகாமல் ப்ராஃபிட் சைடு கொண்டுட்டு போகிறதுக்கு நான் உங்களுக்கு இந்த சைக்கிளோட தேர்ட் வீல் மாரி கண்டிப்பாக நானும் இருப்பேன், இந்த இண்டிகேட்டர் மாரி நானும் இருப்பேன். சரிங்களா, நம்ம ரெஃபரல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அலைஸ்பிளோட லிங்க்கு. அதில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்புக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கான குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இதுமாரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருச்சுனாவே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிக்னல் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். செல் சிக்னலில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து செல் டைரெக்ஷனில் இருக்கலாம், பை சிக்னலில் இருந்தால் பை டைரெக்ஷனில் இருக்கலாம். நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இதை வந்து வச்சு பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் நான் இப்போ வந்து பிட்காயினுக்கு காமிக்கிறேன். கிரிப்டோ கரன்சியில் வந்து இப்போ லைவ் மார்க்கெட்டில் கிரிப்டோ கரன்சி ஓடிக்கிட்டு இருக்குது.
நான் இதை வந்து உங்களுக்கு சாம்பிளாக காமிக்கிறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மார்க்கெட் வந்து பிவோட்டுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து இப்போதைக்கு பிட்காயினை வந்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். பிட்காயின் வந்து என்ன பண்ணியிருக்கு, பிவோட்டுக்கு மேலே இன்றைக்கி ஓப்பன் ஆகிட்டு பிவோட்டை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, அப்படியே அப் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. இங்கே என்ன காமிக்குது, பை சிக்னல் காமிச்சிக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா ரிவர்சல் ஆகிற இடத்துல வந்து அதுவே வந்து கன்ஃபார்ம்டு ரிவர்சல் பொட்டன்ஷியல் ரிவர்சல்னு ஒரு ஏரியா காமிக்கும். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து இன்னும் கண்டினியூவும் ஆகலாம், டவுனும் ஆகலாம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து அது இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து எந்த இடத்துல திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை 1 மினிட்ல கூட மாற்றி காமிக்கிறேன், எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வந்து இங்கேருந்து பை சிக்னல் கிடச்சிருக்கு. இது வரைக்கும் வந்து பாருங்களேன், கிட்டத்தட்ட உங்களுக்கு 136லேருந்து கிட்டத்தட்ட 300 புள்ளிகள், ஒரு 150 புள்ளிகள் வந்து ஏறி இருக்குது. அந்த பை சிக்னல் வந்து இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதேமாரி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டவுன் டைரெக்ஷன் திரும்பியிருக்கு. டவுன் டைரெக்ஷன் திரும்பினோடனே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இது இன்டிமேட் பண்ணியிருக்கு, இங்கேருந்து டவுன் டைரெக்ஷன் வந்துடுச்சு. இந்த இடத்த டச் பண்ணதுக்கு அப்புறம் பை டைரெக்ஷன் வந்து இன்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மார்க்கெட்டை வந்து பாருங்கள், ஒரு பை ட்ரெண்ட் இது வரைக்கும் காமிச்சிது. பை ட்ரெண்ட் இந்த இடத்துல வந்து செல் சிக்னல் கொடுத்துருச்சு பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, இந்த க்ரீன் லைனை வந்து கிராஸ் பண்ண போகுது. க்ரீன் லைனை கிராஸ் பண்ணோடனே நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்க வேண்டியதான். இந்த இடத்துலலாம் வந்து டச் பண்ணியிருக்கு. டச் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கு, மேலே மட்டுமே தான் போயிருக்கு. ஆனால் இந்த டைம் வந்து என்ன பண்ணுது, டவுன் சைடை வந்து கிராஸ் பண்ணுது. உடனே இந்த இடத்துல என்ன பண்ணிடுச்சு, செல் சிக்னல் வந்து காமிச்சிருச்சு. உங்களோட ப்ராஃபிட்டை வந்து இந்த இடத்துல நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதே போலவே தான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் எல்லாத்துக்குமே வந்து காமிக்கும். சரிங்களா, இதை மேக்ஸிமம் 1 மினிட்ல வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்கேல்பிங் பண்ணுறதா இருந்தால் மட்டும் நீங்கள் அதை வந்து பயன்படுத்தலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ரிவர்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிருந்துச்சு. கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டபுள் டாப் எடுத்திருக்கு. டபுள் டாப் எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்குது. ஓகே, இந்த இடத்துல ரிவர்சல் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. இங்கே இது எது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை வந்து ஒரு உதாரணத்துக்கு லைவ் மார்க்கெட்டில் எக்ஸ்ப்ளனேஷனாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன ஆகும், இந்த இடத்துல டபுள் டச் எடுத்திருக்கு. இந்த இடத்துல வந்து இப்படியும் ரிவர்ஸ் ஆகலாம். இந்த இடத்த கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அகைன் பை சிக்னல் வந்துடும். இந்த இடத்துக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா செல் சிக்னல் வந்துடும். சரிங்களா, இந்த லைன் வந்து ரெட்டாக மாறிடும், மேலே வந்து லைன் ஃபார்ம் ஆகிடும். இப்போ 1 மினிட்ல பாருங்கள், நல்லா தெளிவாக அட்வான்ஸாக 1 மினிட்ல முன்னாடியே காமிச்சிடுச்சு செல் சிக்னலை. தெரியுதுங்களா, செல் சிக்னலை எங்கே காமிச்சிருக்கு, இந்த இடத்துலையே செல் சிக்னலை வந்து மார்க்கெட் வந்து காமிச்சிடுச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த க்ரீன் லைனை கிராஸ் பண்ணும்போதே செல் பண்ணிக்கலாம். இதே தான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் எல்லாத்துக்குமே. சரிங்களா, இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்காக தெளிவுபடுத்துகிறேன். சரிங்களா, எப்போதுமே மார்க்கெட்டில் வந்து ஒரு சரியான ட்ரேட் எடுத்துட்டோன்னா அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரைல் பண்ணிக்கிட்டே மேலே கொண்டுட்டு போய் ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும். சரிங்களா, ட்ரைல் பண்ணிக்கிட்டே வந்து உங்களோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் அதிக லாபம் உங்களுக்கு வரும். ட்ரைல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் வரும், பயம் வந்துடும். எப்போதுமே வந்து ஒரு ட்ரேட் எடுத்துருவீங்க, ட்ரேட் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு ஸ்விங்கு வந்ததுன்னா கூட பயப்படக்கூடாது. இப்போ இந்தமாரி நீங்கள் ஒரு பை ட்ரெண்டில் இருக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துடுறீங்க. சப்போஸ் கீழே வரும்போது உங்களுக்கு லாஸ் காமிக்கும், இருந்தாலும் பை ட்ரெண்டில் தான் இருக்குது, நீங்கள் பயப்பட வேணாம் அப்படிங்கிறத இது உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த இடம் வர வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இந்த லைன் வர வரைக்கும் கூட ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணலாம். சப்போஸ் இந்த லெவலை வந்து மார்க்கெட்டு பிரேக் ஆகி மேலே போனோன்னா என்ன ஆகிடுச்சு, நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டீங்க. சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்து பையில் என்ன பண்ணியிருப்பீங்க, மார்க்கெட் மேலேயே போகுதுன்னு பை ட்ரெண்டில் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. சப்போஸ் கீழே வந்தோடனே என்ன பண்ணியிருப்பீங்க, பயத்தில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுவீங்க. அந்தமாரி புக் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த இடத்துல புக் பண்ணணுன்னா இந்தமாரி ட்ரெண்டு எங்கே ரிவர்சல் ஆகுதோ அந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த க்ரீன் லைன் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இதுக்கு கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் நீங்கள் வந்து உங்களோட செல்லிங்கை வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு செல்லிங்க்கு நீங்கள் வந்து மாறணும். சரிங்களா, இதை எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒன்றுமே தெரியாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கும், சும்மா மார்க்கெட் மேலே போனால் பை பண்ணுறதுக்கும், சும்மா மார்க்கெட் கீழே போனால் செல் பண்ணுறதுக்கும் இந்த இண்டிகேட்டர்லாம் வச்சு ட்ரேட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத. இதோட சேர்த்து VWAP-ஐயும் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே இன்னும் உங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று இந்த பிவோட் லெவலை வச்சுக்கோங்க. இந்த பிவோட் லெவலை எடுத்து விட்டுட்டு அப்படி இல்லைனா நீங்கள் வந்து VWAP வந்து ஆட் பண்ணிங்க. VWAP-க்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும். VWAP-க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இருக்கும். சரிங்களா? VWAP வந்து ஆட் பண்ணுறேன். இதை பாருங்க, VWAP-லேயும் செட்டிங்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு லைனை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பாருங்க, VWAP ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதோட சேர்த்து ஒன்று VWAP ஆட் பண்ணிங்க, இல்லை பிவோட் பாயிண்ட் ஆட் பண்ணிங்க. VWAP-க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் இருக்கும். VWAP-க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கும். இங்கே பாருங்கள், VWAP-க்கு மேலே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்பிடுச்சு, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு. VWAP சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு பாருங்கள், அப்போ அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். VWAP-க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நிறைய இடம் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன் எக்ஸ்ப்ளனேஷன். நீங்கள் வந்து இண்டிகேட்டர்லாம் வந்து இந்தமாரி வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டூலாக தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை விட்டுடலாம். இங்கே பாருங்கள், VWAP அழகாக மார்க்கெட் வந்து VWAP டச் பண்ணிவிட்டு திருப்பி செல்லிங் ப்ரெஷர். அப்போ என்ன பண்ணுது, மார்க்கெட் வந்து செல்லிங் தான் காமிக்குது. VWAP-க்கு கீழேயும் தான் இருக்குது. VWAP-க்கு கீழே மார்க்கெட் வந்து என்ன ஆகிடுச்சு, VWAP டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபால் தான் இருக்குது. VWAP-க்கு மேலே எப்போ மார்க்கெட் வருதோ அப்போ தான் பை சிக்னல் காமிக்குது. இந்த இடத்துல மேலே வருது, பை சிக்னல் காமிச்சிருக்கு, ஆனால் வந்து சஸ்டெயின் பண்ணல. VWAP கிராஸ் பண்ணோடனே மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு. ஓகே, எல்லாமே சிம்பிள் கான்செப்ட் தான். இதை ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு 10 to 15 டேஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் உங்களுடைய நீங்கள் வந்து இதை ரியல் ட்ரேடுக்கு எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படியே மேலே ஏதாவது சந்தேகங்களாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங்க்கு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் நம்ம வந்து நம்மளோட சப்போர்ட் வேணும், மார்க்கெட் ஹவர்ஸில் நம்மளோட சப்போர்ட்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட ரெஃபரல் மூலயமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைஸ்கூலோட லிங்க் இருக்குது. வெரி லோ ப்ரோக்கரேஜ் தான். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. வித் 15 minutes to 1 hourலேயே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் லிங்க்கை போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் OI டேட்டா அது போன்ற தகவல்களையும் நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அடிஷ்னல் சப்போர்ட் வந்து நம்ம ரெஃபரல் கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்கு அடிஷ்னல் சப்போர்ட் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அது எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி நம்மளோட சேனலோட க்ரோத்துக்கும் வந்து உதவி பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.